ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா விலாக். இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான மருதாணி இலை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்து பின்னாடி இடத்துல கிடச்சிது இந்த மருதாணி இலை. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பூச்சியாக இருக்குது. இதை இப்போ நான் நல்லா அந்த இலையெல்லாம் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதில் இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சர்க்கரை போடுறேன். அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சாறும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை தோலோடு இப்படியே கட் பண்ணி இதை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்துட்டு இப்போ தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. நம்ம அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த 2 பொருளே போதும். மருதாணி நல்லா கையில் செவன்னு வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாயிட்டா கையில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதை நம்ம இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வைக்கலனா கூட ஒரு 1 வீக் கழித்து வைக்கிறதுனா கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம லெமன் சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால. நான் இதை உடனே இப்போ கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் இப்படி இருக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த தண்ணி நம்ம கையில் நல்லா இழுத்துக்கும். நம்ம இப்போ நகத்தில் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறதுனால நம்ம இப்போல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது நகத்துலன்னு சொல்லிட்டு நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது நேச்சுரலாகவே இது நம்ம கையில் வைக்கும்போது எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் நம்ம இதில் ஆகாது, நகத்தில். இது ரொம்பவும் இயற்கையானது. அதே மாதிரி இப்போ நம்ம மருதாணி கையில் வச்சுட்டு அந்த கையை நம்ம பார்க்கும்போதே நம்ம மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதை நம்ம கையில் இப்படி சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 4 ஹார்ஸ் இதை காய வைக்க போகிறேன். அதுக்கு மேலே ரொம்ப நான் காய வைக்கல. ஒரு 4 to 5 ஹார்ஸ்லேயே கை இந்த அளவுக்கு செவந்துடுது. நான் காலையில் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.